ஏடிஎம்களை குறிவைத்து ஏடிஎம் மெஷினில் பணம் எடுத்து தருவதாக ஏமாற்றி வந்த பொறியாளர் தாம்பரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பகுதியை சேர்ந்தவர் 56 வயதான தமிழ்ச்செல்வி. காவல்துறை வாகன பழுது பார்க்கும் மையத்தில் கண்காணிப்பாளராக உள்ளார். இவரின் தந்தை கண் அறுவை சிகிச்சைக்காக 80,000 ரூபாய் பணம் வங்கிக் கணக்கில் வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் முன்பாக ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் பணம் எடுக்க முடியவில்லை. அங்கிருந்த ஒருவர் உதவி செய்துள்ளார். அப்போதும் பணம் எடுக்க முடியவில்லை. பின்னர் அவர் வீடு திரும்பிய நிலையில் அடுத்த நாள் பல்வேறு ஏடிஎம்களிலிருந்து பணம் எடுத்ததாக மெசேஜ் வந்துள்ளது. இதையடுத்து தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏடிஎம் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அங்கு கிடைக்கப்பெற்ற புகைப்படத்தை கொண்டு தேடிய நிலையில் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தை சேர்ந்த 40 வயது திம்மராயப்பா என்பவர் பிடிபட்டார். அவரிடம் விசாரித்தபோது கணினி பொறியியல் பட்டம் பெற்ற நிலையில் ஐசிஐசிஐ வங்கி, பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார். வேலை பறிபோன நிலையில் ஏடிஎம் மோசடியில் ஈடுபட தொடங்கியுள்ளார். ஏடிஎம் அருகே நின்று கொண்டு வயதானவர்களுக்கு உதவி செய்வது போல நாடகமாடி அவர்களின் பின் எண்ணை தெரிந்து கொள்வார். பின்னர் பணம் வரவில்லை என கூறி அவர்களின் கார்டை வைத்துக் கொண்டு தன்னிடம் உள்ள டூப்ளிகேட் ஏடிஎம் கார்டை கொடுத்து அனுப்பிவிடுவார். பின்னர் வேறு ஏடிஎம்களுக்கு சென்று பணத்தை எடுத்து செலவு செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். அவரிடமிருந்து 15,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 57 போலி ஏடிஎம் கார்டை பறிமுதல் செய்து தாம்பரம் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தார்கள். திம்மராயப்பா ஏற்கனவே கர்நாடக மாநிலம் கோலாரில் 2014ஆம் ஆண்டு இதேபோல செயல்பட்டு சிறை சென்றதும், அதன் பிறகு சேலம், தர்மபுரி, திருப்பதி, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இதுபோல குற்றச்செயலில் ஈடுபட்டு சிறை சென்றதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ஈரோடு, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சென்னை பெரியமேடு உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இவர் மீது ஏராளமான புகார்கள் உள்ள நிலையில் தாம்பரம் போலீசாரிடம் சிக்கி தற்போது சிறை சென்றுள்ளார். ஏடிஎம் கார்டுகளை தெரியாதவர்களை நம்பி கொடுக்க வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.